ஸ்கூல் விட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் நமக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே தரலடா. சிது, நீ ஏதாவது சாப்பிட்டியா? பசங்களா, நீங்க பேசுனதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கோம். யார் யாருக்கெல்லாம் பானிபூரி வேணும் சீக்கிரம் ஓடியாங்க. வேணான்றவங்க விளையாண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருங்க. என்ன ஆண்டி, பானிபூரியா? பானிபூரி போய் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வாங்கப்பா, சீக்கிரம் போகலாம். பானிபூரி வந்திருக்கான், நம்ம போய் சாப்பிடுவோம். நானும் வரேன். சீக்கிரம் வாங்க, சுட சுட பானிபூரி சாப்பிடுவோம். என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்படியே நொறுக்கி போட வேண்டியதுதானே? நொறுக்கி போட்டுட்டா அதுல சால்னாலாம் ஊத்துனா பானிபூரி ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு பூரி எடுத்து போடுங்க. இன்னும் எவ்வளவு பூரி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நொறுக்கி போடுங்க. அப்பதான் நிறைய சாப்பிடுறதுக்கு டேஸ்டியா இருக்கும். என்ன சித்து, இப்படியே ஒண்ணு யோசிச்சு நொறுக்கி போட்டுட்டு இருந்தா எப்பதான் நம்ம சாப்பிடுறது? கொடுங்க ஆண்டி, நாங்களே நொறுக்கி போட்டுறோம். நிறைய போட்டாதான் நல்ல டேஸ்டியா இருக்கும். இரு நொறுக்கி போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? வீட்டுல ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடறது இல்ல. பானிபூரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னா நல்லா எல்லாரும் குரூப்பா வந்து உட்காந்துடுறீங்க. வீட்டுல செய்யறதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம் தான் ஆண்டி. ஆனா பானிபூரினா ரொம்ப பிடிக்குது. அது ஒரு சாட் மசாலான்றதுனால நல்ல வாசனையா இருக்கு. சாப்பிடறதுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கு. பாத்தீங்களா, அது கடலை சுண்டல்னு நீங்க ஒண்ணு தனித்தனியா தான் அவிச்சு தரீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பானிபூரியில எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணி தராங்க பாருங்க. ஒரே டைம்ல எவ்வளவு புரோட்டீன் கிடைக்குது. அத பத்தி பேசவே மாட்டீங்க. ஆமாங்க ஆண்டி, மேகாக்கா சொன்ன மாதிரி எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த பொரிலாம் இருக்கு. பொரிலாம் தனியா சாப்பிட்டா எங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. ஆனா இந்த பானிபூரியில சாப்பிடுறப்ப பொரிலாம் நாங்க சாப்பிடுறோம். நல்ல டேஸ்டி ஃபுட்டா இருக்கு. அடுத்தது கடலையே பாத்தீங்களா எத்தனை கலர்ல இருக்கு பாருங்க. அதெல்லாம் எங்க நம்ம வீட்ல சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்டே கிடைக்க மாட்டேது. சிம்பிளா இருக்கு. இவங்க கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. கரெக்டா சொன்னடா சித்து. நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டோம் நான் சொல்றோம். அம்மா ஒரு தோசை ஊத்துவாங்க, அதுக்கு வழக்கம் போல ஒரு சட்னி செய்வாங்க. ஸ்நாக்ஸ்ன்ற பேர்ல கடலையை அவிச்சு அப்படியே சாப்பிடுங்கன்றுவாங்க. அப்புறம் ஏதாவது கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அதெல்லாம் டேஸ்டியா தான் இருக்கும். இருந்தாலும் இது எப்படி இருக்கு, சாப்பிடும் பொழுது எவ்வளவு பிடிக்குது. எனக்கு எப்பவுமே பானிபூரி தான் ஃபேவரட். அக்கா, எனக்கு மட்டும் என்னவா? எனக்கும் பானிபூரி தான் ஃபேவரட். பானிபூரி எத்தனை தடவை கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டே இருப்பேன். அந்த பூரியை உடைக்காம அப்படியே கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வாயில போட்டு மென்னு இருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்காம எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டீங்களா, அதனால என்னால அந்த பூரியை சாப்பிட முடியல. வீட்டுல அம்மா செஞ்சு கொடுக்குற பூரியில குருமான்னு ஒண்ணு வச்சு கொடுப்பீங்க. ஆனா இந்த பானிபூரி பாத்தீங்களா, குட்டி குட்டியா எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா மென்னு சாப்பிடுறப்ப கிறிஸ்பா ஒரு சவுண்ட் கொடுக்கு பாருங்க, கரெக்ட் முறக்குன்னு. அதெல்லாம் வார்த்தையா சொல்லவே முடியாது. அவ்வளவு டேஸ்ட். இருடா, தொண பேசிக்கிட்டே இருப்பேன். சால்னா ஊத்துறப்ப கீழே ஊத்திட போற, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காத. பாத்தீங்களா, இப்ப சால்னா மிக்ஸ் பண்ண உடனே எப்படி ஒரு வாசனை நல்லா இருக்குல்ல. அதே எடுத்து சாப்பிடுறப்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். காரமாவும் இருக்காது, இனிப்பாவும் இருக்காது. இது ஒரு விதமான டேஸ்டா இருக்கும். பானிபூரினா பானிபூரி தான். அக்கா காமிங்க, நான் மிக்ஸ் பண்றேன். நீங்க தான் சால்னா ஊத்தினீங்கல்ல, இப்ப மிக்ஸ் பண்ற வேலையை நான் பாக்குறேன். ஸ்மூத்தா இருக்கு, கிறிஸ்பா நல்லா கொரக்குன்னு சவுண்ட் கேட்கும்ல சாப்பிடுறப்ப. அதுக்கு காரணமே இதுல கிடக்குற அந்த கார்ன் சிப்ஸ் தான். கார்ன் சிப்ஸ் தான் அந்த கிறிஸ்பி சவுண்ட் கொடுக்குது. அடுத்தது இந்த பூரியும் கிறிஸ்பான ஒரு சவுண்டு. அடுத்தது வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர். இந்த மாதிரி ஒரு சாட் மசாலா ஐட்டம் எத்தனை வந்தாலும் எனக்கு பிடிக்காது. பானிபூரி தான் எனக்கு பிடிச்ச சாட்டே. சீக்கிரம் வைங்க, அந்த பிளேட் ஃபுல்லா வச்சு கொடுங்க. நல்ல டேஸ்டியான பானிபூரியை டேஸ்ட் பாத்துருவோம். இப்ப என்னங்க ஆண்டி, பானிபூரியை பிளேட் நிறைய எடுத்தீங்க, சரி எங்களுக்கு கொடுப்பீங்க சாப்பிடலான்னு பார்த்தா அப்படியே அங்க வச்சிட்டீங்க. அப்புறம் என்ன அதுல மிக்ஸ் பண்ண போறீங்க? அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்ல. காமிங்களா, கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். அக்கா அங்க பாருங்கக்கா, ஆண்டி பாட்டுக்கு அப்படியே எடுத்து அங்க வச்சுட்டாங்க. சிது இருடா, கொஞ்ச நேரம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பாக்குறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்தேன். அதுக்குள்ளார இவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த சாப்பிடு, இந்த புடி. நல்லா இருக்கா? நல்ல யம்மியா இருக்கு, டேஸ்டி, செம்ம சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரமா நம்ம பானிபூரியை உடைச்சு போட்டு பானிபூரி சாப்பிட்டோம். இப்ப பானிபூரிக்குள்ள ஸ்டஃப் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அதான் அந்த மின்ட் ஜூஸ் ஊத்தி தருவாங்கல்ல, சூப்பரா இருக்குமே. அந்த பானிபூரி சாப்பிடுவோம். இப்ப அந்த பானிபூரி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். பூரியை நல்லா ஓட்டை போட்டு சர்க்கிள் ஆக்கிக்குங்க. சென்டர்ல பெரிய ஓபன் வச்சுக்கிட்டு பட்டாணி, கடலை, பொரி, ஆனியன் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அதுக்குள்ள போட்டு வைப்போம். இப்ப நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண மசாலா கொஞ்சம் வைப்போம். மசாலாவா? அது என்னக்கா மசாலா? தனியா ஏதாவது கொடுத்தாங்களா மசாலான்னு? வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல இது மட்டும் தான் இருந்துச்சு, வேற என்ன மசாலா இருக்கு? நம்ம ஏற்கனவே பானிபூரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அத கொஞ்சோண்டு இதுல மிக்ஸ் பண்ணி பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அடுத்தது கொஞ்சம் அந்த பானி ஜூஸ் இருக்கு பாருங்க, அத ஊத்துவோம். என்ன ஜூஸா? என்ன ஜூஸ் வச்சிருக்கீங்க? ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ்னு ஏதாவது ஜூஸ் இருக்கா? அது ஜூஸ் இல்லடி, சூப்டி. அது என்ன சொல்லுவாங்க? சூப், பானி சூப். அது அத ஊத்திட்டோம்னா பானிபூரி ரெடி. இப்போ யார் சாப்பிட போறீங்க இத? நீங்க சொன்ன மாதிரி இது சூப் இல்ல, ஜூஸ் இல்ல, இது பேரே தண்ணி தான். அதனால தான் பானின்னு சொல்றாங்க. இதுல வேற ஏதோ டேஸ்ட்க்கு ஏதோ ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா தண்ணி தான்க்கா இது. இது எது வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கா, அதான் விஷயம்.
இந்த ஆள் கொண்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. இப்பதான் பானிபூரியோட இந்த ஈவினிங் செம்ம டேஸ்டியான